ஸோ இந்த டிஸ்க் ப்ரொலாப்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா யார் யாருக்கு வரும்? ஸோ எதனால இது ஏற்படுது? இப்போ டிஸ்க் ப்ரொலாப்ஸ் கண்டிஷன் எப்படி வருதுன்னா, இந்த வெர்டிபிளா இருக்குல்ல, வெர்டிபிள் நடுவில் வந்து ஒரு டிஸ்க் மாதிரி இருக்கும். அந்த டிஸ்க் வந்து கொஞ்சமாக அந்த பொசிஷன்லேருந்து நகர்ந்து வந்துடும். அதனால பக்கத்தில் இருக்க ட்ராவல் பண்ணுற நரம்புகளில் வந்து அழுத்தப்படுது. அதனால் அவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா நடக்க முடியாது. அதாவது பாதங்களில் வந்து சென்ஸே இல்லாமல் போயிடும். ஏகப்பட்ட பெயின் வந்து பேக் பெயினில் வரும். அண்ட் வயசு ரொம்ப அதிகமாக இருக்கவங்களுக்கோ இல்லை ரொம்ப ரொம்ப சின்ன பசங்களுக்கு இது எளிதில் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கா? ஆமாம், சின்ன பசங்களோட பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஷார்ட் புட் போடுறாங்க. இந்த மாதிரி ஆக்டிவிட்டி சார்ந்து அதில் வந்து வயசு இது அப்படின்னு நம்ம கொண்டு வர முடியாது. அவங்க வந்து பேக் போனை வந்து ஸ்ட்ரெயின் பண்ணி பண்ணும்போது ரொம்ப கவனமாக இருக்கும். அப்படி கவனம் இல்லைன்னா இந்த மாதிரி டிஸ்க் ப்ரொலாப்ஸ் வந்து வருது. இப்போ வந்து சிஸ்டம்லேயே ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்காங்களே, அவங்களுக்கும் டிஸ்க் ப்ரொலாப்ஸ் வருது. அவங்க என்ன பண்ணணும், ஒரு 2 hours 3 hours அவங்க ஜஸ்ட் வந்து ஒரு வார்ம் அப் மாதிரி என்ன எக்ஸசைஸ் மாதிரி பண்ணிக்கலாம். எஃப்டி ஹெல்த் நேயர்களுக்கு வணக்கம். நான் விஜய் கிருஷ் அண்ட் எஸ். ஸோ இன்னைக்கு நம்மளோட சித்தா டாக்டர் கலைவாணன் தான் நம்ம கூட இருக்காரு. ஸோ வெல்கம் எல்லாம். வணக்கம் சார். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. அண்ட் எஸ். ஸோ இன்னைக்கு நாம முக்கியமாக எதை பற்றி பேச போறோம்னா டிஸ்க் ப்ரொலாப்ஸ். ஸோ இந்த டிஸ்க் ப்ரொலாப்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா யார் யாருக்கு வரும்? ஸோ எதனால இது ஏற்படுது? எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இதெல்லாம் ஏற்படுது சார்? முதுகை வந்து நம்ம வந்து தாய் இல்லாத குழந்தைன்னுவாங்க. ஏன்னா முதுகுக்கு வந்து நம்ம வந்து கை ஃபுல்லாக எட்டாது, ஆமாம். எண்ணெய் போட முடியாது, தேய்ச்சி விட முடியாது, சோப்பு போட முடியாது. அந்த முதுகுக்கு வந்து தனியாக வந்து கவனிப்பு ரொம்ப ரொம்ப அவசியம். இப்போ டிஸ்க் ப்ரொலாப்ஸ் கண்டிஷன் எப்படி வருதுன்னா, இந்த வெர்டிபிளா இருக்குல்ல, வெர்டிபிள் நடுவில் வந்து ஒரு டிஸ்க் மாதிரி இருக்கும். அந்த டிஸ்க் வந்து கொஞ்சமாக அந்த பொசிஷன்லேருந்து நகர்ந்து வந்துடும். ஓகே. அதனால பக்கத்தில் இருக்க ட்ராவல் பண்ணுற நரம்புகளில் வந்து அழுத்தப்படுது. அதனால அவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா நடக்க முடியாது. அதாவது பாதங்களில் வந்து சென்ஸே இல்லாமல் போயிடும். ஏகப்பட்ட பெயின் வந்து பேக் பெயினில் வரும். சில பேருக்கு வந்து சர்விக்கலில் வரும், சில பேருக்கு லோ பேக்கில் வரும், லம்பார் ரீஜனில் வரும். இந்த மாதிரி எந்த இடத்துல அந்த அந்த நர்வ் வந்து கம்ப்ரஸ் ஆகுதோ அந்த இடத்துல பயங்கரமாக வலி இருக்கும். ஓகே. அண்ட் இந்த டிஸ்க் ப்ரொலாப் வந்து யார் யாருக்கெல்லாம் ரொம்ப அதிகமாக தாக்கம் ஏற்படுத்தும்? எந்த மாதிரியான வயதில் இருக்கவங்களுக்கு ரொம்ப அதிகமாக வருது? இதில் பார்த்தீங்கன்னா யார் அதிகமாக 2 வீலர் வந்து ரொம்ப நாள், அதாவது ஒரு நாளைக்கு ஒரு 50 கிலோமீட்டராவது மினிமம் ஓட்டுவாங்க. யாரு? சேல்ஸ்மேனு, மார்க்கெட்டிங் ஃபீல்டில் இருக்கிறவங்க, இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா வேலை காரணமாக அவ்வளோ தூரம் வந்து ட்ராவல் பண்ணுறாங்க. இது என்ன ஆகுதுன்னா, இப்போ ரோடு வந்து சரியான ரோடாக இருந்தால் பரவாயில்ல, ரோடுகள் வந்து சரியில்லை, அந்த மாதிரி வேலை அவங்க வந்து ட்ராவல் பண்ணும்போது இதில் வந்து பாதிக்குது. அந்த அழுத்தம் வந்து வெர்டிபிள் காலத்தில் வந்து ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி அது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஃப்ளூயிட் வந்து அப்படியே விலகி வந்துடும். ஆமாம், அது ஒரு பிரச்சனை. அதே போல் வேற யாருக்கு வரும்னா, அதிகமாக ஒபிசிட்டி இருக்கிறவங்க. ஓகே. உடம்பு ரொம்ப குண்டா இருந்துச்சுன்னா அவங்களோட அந்த முதுகுத்தண்டு தான் அவ்வளோ வெயிட் அவங்க லோடு தாங்க முடியாது. லோடு தாங்க முடியலன்னா இந்த மாதிரி டிஸ்க் ப்ரொலாப்ஸ் வரும். சில பேருக்கு வந்து வெயிட் தூக்குவாங்க, அதிகப்படியான வெயிட்டை. இப்போ வெயிட் லிஃப்டிங் பண்ணுறவங்களா இருக்கட்டும், இல்லை சாதாரணமாக வீட்டிலேயே ஏதாவது ஒரு பெரிய ஒரு பொருளை வந்து எடுக்கிறாங்கன்னு வச்சு முதுகு பிடிச்சிடும். அது கூட பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்க் ப்ரொலாப்ஸ் வரதுக்கு மிக முக்கியமான பிரச்சனையாக இருக்கும். அண்ட் வயசு ரொம்ப அதிகமாக இருக்கவங்களுக்கோ இல்லை ரொம்ப ரொம்ப சின்ன பசங்களுக்கு இது எளிதில் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கா? ஆமாம், சின்ன பசங்களோட பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஷார்ட் புட் போடுறாங்க. இந்த மாதிரி ஆக்டிவிட்டி சார்ந்து அதில் வந்து வயசு இது அப்படின்னு நம்ம கொண்டு வர முடியாது. எந்த வயசுல இருந்தாலும் அவங்க வந்து பேக் போனை வந்து ஸ்ட்ரெயின் பண்ணி பண்ணும்போது ரொம்ப கவனமாக இருக்கும். அப்படி கவனம் இல்லைன்னா இந்த மாதிரி டிஸ்க் ப்ரொலாப்ஸ் வந்து வருது. ஓகே சார். இப்போ இந்த டிஸ்க் ப்ரொலாப்பால் பாதிக்கப்பட்ட நபர்கள்லாம் வந்துட்டு எந்த மாதிரியான வாழ்க்கை முறையில் எந்த மாதிரியான சேஞ்சஸ்லாம் அவங்களோட வாழ்க்கை முறையில் ஏற்படுத்திக்கணும்? இப்போ வந்து சிஸ்டம்லேயே ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்காங்களே, அவங்களுக்கும் டிஸ்க் ப்ரொலாப்ஸ் வருது. அதாவது ஒரு 12 hours இந்த மாதிரி சிஸ்டத்துலேயே ஒர்க் பண்ணுறவங்களுக்கு அவங்க என்ன பண்ணணும், ஒரு 2 hours 3 hours அவங்க ஜஸ்ட் வந்து ஒரு வார்ம் அப் மாதிரி என்ன எக்ஸசைஸ் மாதிரி பண்ணிக்கலாம். அதாவது அந்த பொசிஷனை மாற்றிக்கணும். ஒரே நேரம் ஒரே இடத்துல உட்காந்துட்டு ரொம்ப நேரம் ஒரே இடத்துல உட்காரக்கூடாது. அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கணும். அதே மாதிரி கேஸ் உண்டாக்கக்கூடிய உணவுகளை வந்து அதிகமாக எடுக்கக்கூடாது. உருளைக்கிழங்கு, வாழைக்காய், மொச்சை, காராமணி போன்ற வந்து கேஸை வந்து உருவாக்குற உணவுகள் அவாய்ட் பண்ணணும். ஆமாம், அதே மாதிரி கூல் ட்ரிங்க்ஸு அதுவும் யூஸ் பண்ணக்கூடாது. அதே மாதிரி ஸ்மோக் பண்ணுறவங்களுக்கு என்னன்னா, அவங்களுக்கு வந்து ஈஸியாகவே டிஸ்க் ப்ரொலாப்ஸ் வரதுக்கு வாய்ப்பு உண்டு. ஏன்னா வந்து அந்த வெர்டிபிள் காலுக்கு தேவையான ஆக்சிஜனை வந்து இந்த ஸ்மோக் பண்ற விஷயம் வந்து தடுக்குது. அப்ப ஈஸியா வந்து அந்த ப்ரொலாப்ஸ் வரதுக்கு ஒரு காரணம் அங்க போகாதனால அங்கேயே ஏற்படுது. ஆமா ஆமா ஆமா. அதனால கண்டிப்பா ஸ்மோக்கிங் அவாய்ட் பண்ண நல்லது. ஓகே சார். அண்ட் இந்த டிஸ்க் ப்ரொலாப்பால பாதிக்கப்பட்ட நபர்கள்லாம் வந்துட்டு எந்த மாதிரியான ஃபுட் இன்டேக் எடுத்துக்கணும்? ஸோ ஆல்ரெடி வந்து எதுன்னு எடுத்துக்க வேணாம்னு நீங்க சொல்லியிருக்கீங்க.
ஸோ இன்னும் டெப்த்தாவே அத பார்ப்போம். என்ன மாதிரியான ஃபுட்ஸ் எல்லாம் இன்டேக்கா எடுத்துக்கணும், என்ன மாதிரியான ஃபுட்ஸ் எல்லாம் இன்டேக்கா எடுத்துக்க கூடாது. எதுவுமே ஈஸியா டைஜஸ்ட் ஆகுற உணவு எடுத்துக்கலாம். ம். டைஜஸ்ட் ஆகாத உணவுகள் அதிகமா எடுக்கக்கூடாது. ஓகே. பேசிக்கா இப்படிதான் 2ஆ பிரிப்பாங்க. ம், ம். அப்படி பிரிக்கும்போது இதுக்கு என்ன தேவைன்னா, கால்சியம் சார்ந்த உணவுகள் அதிகமா எடுக்கணும். ஏன்னா ஓகே. எலும்பு இல்லையா? எலும்புக்கு வந்து கால்சியமும், விட்டமின் டி ரொம்ப 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 முக்கியம். முக்கியம். இப்ப கால்சியம் சார்ந்த உணவுகள் வந்து வெந்தயத்துல இருக்கு. ம். வெந்தயத்தை வந்து நம்ம வந்து முளைக்க வச்சு நம்ம சாப்பிடலாம். ம். அப்புறம் விட்டமின் டி. விட்டமின் டி வந்து சன்லைட்ல தான் அதிகமா நமக்கு கிடைக்குது. இப்ப காலையில 6 மணிலேருந்து 7 மணிக்குள்ள 5 நிமிஷம் நேரடியா சூரியனை கண்ணிமைக்காம பார்க்கணும். ஓ, நேரடியா. நேரடியா பார்க்கணும். ஓகே. 7 மணிக்கு மேல நேரடியா பார்க்கக்கூடாது. பார்க்க முடியாது. ஸோ 6 மணிக்குள்ள 6ல இருந்து 6 7 to மணிக்குள்ள 7. ஆமா. பார்த்துடலாம். ஓகே. உணவுல வந்து விட்டமின் டி வந்து ஆரஞ்சுல இருக்கு. ம். அது கேரட்ல இருக்கு. அது எடுத்துக்கலாம். ஓகே. அதே போல ஆளி விதை, அதாவது ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிடும் இதுக்கு தேவை. ம், ம், ம். அது வந்து ஆளி விதையில இருக்கு. 1 டீஸ்பூன் வாங்கி சாப்பிடலாம். ஃப்ளக்ஸீட் அது பேரு. அடுத்தது வந்து வால்நட். வால்நட் பார்த்தா நம்ம பிரைன் மாரியே இருக்கும் அதோட ஷேப்பு. ம், ம். டெய்லி 1 சாப்பிட்டா போதும். ஏன்னா நமக்கு நெறைய பிடிக்கும்னு சொல்லிட்டு அப்படியே நெறைய காலி பண்ணிடுவாங்க. ஓகே, அது ஓகே. வந்து இல்லாம அளவு வந்து ஒரு நாளைக்கு 1 தான். அத வந்து எடுத்துக்கணும். ஓகே. இது மாரியான உணவுகள் எடுத்துக்கலாம். ஓகே. அதிகமா கால்சியம் சத்து இருக்க உணவு வந்து எடுத்துக்கணும். ஆமா. ஸோ கிராமத்துலாம் கூட நானே இப்ப வந்து பார்த்துருக்கேன். என்னன்னா, பசுமாடு வந்து கண்ணு போட்டுருச்சு அப்படின்னா, அது குடிக்கிற தண்ணீல அத சுத்தி அந்த சுண்ணாம்பு இருக்கு இல்லையா? சுண்ணாம்பு வந்து தடவி வைப்பாங்க. எதுக்குன்னு கேட்டா, கால்சியம் அதுக்கு அப்ப டைரக்ட்டா போகுன்ட்டு. ஸோ அந்த ம். மாரியான விஷயங்களும் பார்த்துருக்கேன். சூப்பர் சார். இப்ப வந்து இந்த டிசீஸ்னால பாதிக்கப்பட்டவங்களுக்கு என்ன மாரியான பாட்டி வைத்திய முறையெல்லாம் நம்ம சொல்லலாம்? நம்ம வீட்லயே வந்து நொச்சி இலை இருக்கும், ம். முருங்கை இலை இருக்கும், வாத நாராயண இலை, ம். அப்புறம் யூக்கலிப்டஸ் இலை. ம். இதெல்லாம் வந்து கட் பண்ணி ஒரு சட்டியில போட்டு ம். நல்லா வறுத்துட்டு, அத வந்து ஒரு துணியில முடிஞ்சு ஒரு ஒத்தடம் மாரி கட்டிக்கணும். கட்டிக்கிட்டு எந்த இடத்துல அவங்களுக்கு வந்து டிஸ்க் ப்ரொலாப்ஸ் இருக்கோ, அந்த இடத்துல ஒத்தடம் குடுக்கலாம். ம். அப்படி தொடர்ந்து அந்த இடத்துல குடுக்கும்போது, அங்க வந்து பிளட் சர்க்குலேஷன் வந்து இம்ப்ரூவ் ஆகும். அங்க இருக்கிற மசில்ஸ் ரொம்ப டைட்டா இருக்கும், ரிஜிடா இருக்கும். ம். அதெல்லாம் வந்து ரிலாக்ஸ் ஆகும். ஓகே, ஓகே. இதெல்லாம் வந்து வீட்லயே நம்ம பண்ணிக்கலாம். ஓகே சார். அண்ட் என்ன மாரியான அக்குபஞ்சர் பாயிண்ட்ஸ், அக்குபஞ்சர் பிரஷர் பாயிண்ட்ஸ்லாம் எதுக்காக இருக்கு? ஆமா. இதுக்கு என்ன பாயிண்ட்னா, இந்த சுண்டு விரல் இருக்குல்ல, ம். சுண்டு விரலுக்கு நேரா ஒரு கோடு. அதான் இந்த ரிஸ்ட்க்கு கொஞ்சம் மேல. ஓகே, ஓகே. இந்த பகுதியில ஒரு பிரஷர் பாயிண்ட். இந்த இடத்துல ஆமா, சொல்றீங்க. ஆமா. இந்த இடத்துல ஒரு பிரஷர் பாயிண்ட். கையிலேயே வச்சு நம்ம வந்து ஒரு 5 நிமிஷம் வந்து பிரஷர் குடுத்துக்கலாம். ஓகே, கரெக்ட்டா இந்த இடத்துல வருது. ஓகே. இந்த இடத்துல பிரஷர் பாயிண்ட் குடுக்கணும். சூப்பர். இந்த இடத்துலயும் ஒரு 5 மினிட்ஸ் குடுக்கலாம். அதே ரைட், அதே லெஃப்ட் மாதிரி லெஃப்ட்லயும். ம். இப்படியும் நம்ம குடுத்துக்கலாம். ஓகே. இது வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணும். இது ஓகே. காலையில ஒரு 5 நிமிஷம் பண்ணலாம். ஈவினிங் 5 நிமிஷம் பண்ணிக்கலாம். இந்த பிரஷர் பாயிண்ட். ஓகே சார். அண்ட் உங்களோட ஸ்பெஷாலிட்டீஸ் பார்த்தோம்னா, நமக்கு முத்ரா எப்பயுமே நீங்க ஆ. சொல்லுவீங்க. ஸோ இந்த டிசீஸ்க்கு, இந்த பிரச்சனைக்கு என்ன மாதிரியான முத்ராஸ்லாம் இருக்கு? டிஸ்க் ப்ரொலாப்ஸ்க்கு வந்து பிருத்திவி முத்திரை நல்லா வேலை செய்யும். ம். அதாவது இது வந்து மோதிர விரலும், கட்டை விரலும் ஒட்டி இருக்கணும். இந்த 2 விரல். ஆமா. இந்த முத்திரை வச்சுக்கிட்டு கண்ண மூடி மூச்ச வந்து உள்ள இழுக்கணும். ம். மூச்ச உள்ள இழுக்கும்போது பூமியில இருக்க சக்தியெல்லாம் நம்ம உடம்புக்குள்ள போற ம். மாரி பிரபஞ்சத்தோட போய் கலக்கணும். ஓகே. அப்படி மூச்ச உள்ள இழுத்துட்டு, அப்போ வந்து பிரீத்த வந்து ஹோல்ட் பண்ணணும். ஒரு 2 மினிட்ஸ். ம், ம். ஹோல்ட் பண்ணிட்டு அப்புறம் மூச்ச வெளிய விடணும். அப்ப மூச்ச வெளிய விடும்போது கோல்டன் எனர்ஜி வந்து நமக்குள்ள வந்து அப்படியே உள்ள ஊடுருவ மாரி இமேஜின் பண்ணணும். சூப்பர், சூப்பர். அப்ப கோல்டன் எனர்ஜி உள்ள வரும்போது, அந்த டிஸ்க் ப்ரொலாப்ஸ்ல வரக்கூடிய பெயின் அப்படியே வந்து எரேஸ் ஆயிடும். ரிலீஸ் ஆயிடும். எரேஸ் ஆயிடும். ஸோ இந்த முத்ரா வச்சுட்டு அவங்க வந்து ஒரு நல்ல ஒரு டீப் பிரெத் எடுத்துட்டு மறுபடியும் ஒரு கொஞ்ச ஆமா. நேரம் கழிச்சு வெளிய ஆமா. பிரீத் எடுக்கும்போது அந்த பூமியில இருக்க சக்தி எல்லாம் உடம்புக்குள்ள போற மாரி போய் பிரபஞ்சத்தோட கலக்கணும். அப்போ 2 நிமிஷம் வந்து ஹோல்டு பண்ணணும். ஓகே. ஹோல்ட் பண்ண பிறகு பிரீத் அவுட் பண்ணணும். பிரீத் அவுட் பண்ணுவோம். அவனுக்குள்ள ஒரு கோல்டன் எனர்ஜி வர மாரி இமேஜின் பண்ணணும். ஓகே சார். அப்படி பண்ணீங்கன்னா சூப்பர் ஆயிடும். சூப்பர். அண்ட் வந்து நாம இதுக்கு முன்னாடி பேசிட்டு இருக்கும்போது ஒரு தடவ சொன்னீங்க. என்னன்னா, இந்த மாரி டிஸ்ப்ராப்ஸ் வந்துட்டு ஜாதக ரீதியாவும் பிரச்சனை ஒரு சிலருக்கு வருங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. ஸோ அது எந்த மாரி சார் அஃபெக்ட் ஆகும் ஜாதக ரீதியா? ஜாதக ரீதியா பார்த்தீங்கன்னா, அவங்க லக்னத்திலேருந்து 7ஆம் பாவம், 7வது ராசி கட்டம். 7வது ராசி கட்டம் பலவீனமா இருந்துச்சுன்னா, அவங்களுக்கு வந்து எந்த உறுப்பு பாதிக்கும்னா, முதுகுத்தண்டு தான் பாதிக்கும். ம். அப்படி முதுகுத்தண்டு பாதிக்கும்போது, அவங்க லைஃப்ல என்னெல்லாம் பிரச்சனைகள் அவங்க ஃபேஸ் பண்ணுவாங்கன்னா, 1 ஃபேமிலி இஷ்யூஸ். இந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள பிரச்சனை போகும். ஓகே. இன்னொன்னு நண்பர்களால ஏதாவது பிரச்சனைகள் வரும். ம். இன்னொன்னு சூழ்நிலை வந்து எதிரா இருக்கும். அவங்க எந்த ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்றாங்க. ஆனா அவங்களுக்கு செட்டே ஆகாது. ஓகே. எவ்வளோ முயற்சி பண்ணுவாங்க. அவங்களுக்கு அது சக்சஸ் ஆகாது. ம். இது எல்லாமே எதை பாதிக்குதுன்னா, பேக் போனை பாதிக்குது. பாதிக்கும். ம். ஏன்னா வந்து பேக் போனுக்கு மிக முக்கியமான பிரச்சனை மன அழுத்தம். ஸ்ட்ரெஸ் வந்து அதிகமா இருந்தாலும், இந்த டிஸ்க் ப்ரொலாப்ஸ் வரதுக்கும் வாய்ப்பு உண்டு. அப்ப பார்த்தீங்கன்னா, ஜாதக ரீதியா பார்த்தீங்கன்னா கனெக்ட் ஆகுது. இந்த 7ஆம் பாவம்ங்கிறது ஃபேமிலி இஷ்யூஸ், ஃப்ரெண்டு, அப்புறம் சூழ்நிலைகள்.
இது எதிரா இருந்தா யாரா இருந்தாலும் ஸ்ட்ரெஸ் வரதா செய்யும். ஓகே. ஸோ ஜாதகத்துல ஏதாவது இந்த மாரி நீங்க சொன்ன மாரி 7ஆம் பாவத்துல பிரச்சனை இருந்தாலும் முதுகு வலி, ஆமா, முதுகு தண்டு வலி வந்து வந்து வரும். ஆமா. கனெக்ட் பண்ணி பார்க்கணும். ஓகே. கனெக்ட் பண்ணி பார்த்தா கரெக்ட்டா வரும். ஓகே. மருத்துவமும் இது ஜாதகமும் ஒண்ணா சேர்ந்து கூட இருக்கும் போலன்னு ஆமா, நினைக்கிறேன். முன்னாடி அப்படிதான் பார்த்துருக்காங்க. ஆ. அதான் மருத்துவம், ஜோதிடம், ஆன்மீகம் 3மே 3மே ஒருத்தர் தான் ஒண்ணு. பார்ப்பாங்க. ம். அப்ப மருத்துவர் வந்து பூசாரியா தான் இருப்பாங்க. கோயில் பூசாரியா தான் இருப்பாங்க. ஓகே. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஜோதிட ரீதியாவும் ஆலோசனை ம். சொல்லுவாங்க. மருத்துவ மருத்துவ ரீதியாவும் ரீதியாவும் ஆலோசனை சொல்லுவாங்க. 3மே ஒரே ஆள் தான் பார்த்துருக்காங்க. ஆனா இப்பதான் எல்லாத்துக்கும் ஒவ்வொன்னுக்கும் ஒவ்வொரு ஆமா. விஷயம் இப்ப நம்ம வந்து பார்த்துட்டு டிகிரி இருக்கோம். அது இதுன்னு டிகிரி சொல்லி எல்லாம் பிரிச்சு எல்லாம் சிஸ்டத்தையே தனித்தனியா மாத்திட்டாங்க. மாத்தியாச்சு. ஒன்றிணைக்கும்போது எல்லாமே ஒண்ணு கரெக்ட்டா கனெக்ட் ஆகும். ஓகே. ஒரு விஷயத்துல நமக்கு பிடிக்கலன்னா, அதாவது அது சொல்யூஷன் இல்ல, இன்னொரு விஷயத்துல நம்ம வந்து அத அ கிடைக்கிற சொல்யூஷன ம். பயன்படுத்தினா 3மே சரியாகும். ஓகே, ஓகே. அண்ட் பொதுவா சார் இந்த டிஸ்ப்ரலாப்ஸ் விஷயம் இருக்கு இல்லையா? ஸோ இது வந்துட்டு லேடீஸ்க்கு அஃபெக்ட் பண்ணுமா ரொம்பவே? ஏன்னா வீட்ல நாம பார்க்குறோம் அப்படின்னா, நெறைய வேலை இழுத்து போட்டு செய்றதுலருந்து எல்லாம் நம்மளோட அம்மாக்கள்லாம் பண்றாங்க இல்லையா? ஸோ அவங்களுக்கு இதெல்லாம் எவ்வளோ சீக்கிரமா அஃபெக்ட் ஆகும்? இல்ல வந்துட்டு இதுலருந்து பிரிவென்ட் பண்ணிக்கிறதுக்கு வேற என்ன மாரியான விஷயங்கள்லாம் இன்டேக் எடுத்துக்கலாம்? டிஸ்க் புல்லர்ஸ் வந்து பிரெக்னன்ட் லேடீஸ்க்கு அதிகமா வரும் கண்டிப்பா. ம். அவங்க அந்த டைம்ல வந்து கொஞ்சம் கவனமா கவனமா இருக்கணும். இருக்கணும். ஆமா. அண்ட் ஃபுட் இன்டேக்ஸும் நீங்க சொன்ன மாதிரி ஃபுட் இன்டேக் அந்த கால்சியம், விட்டமின் டி விட்டமின். சார்ந்த உணவுகள் வந்து அதிகமா எடுத்துக்கினா போனுக்கு நல்லா ஸ்ட்ரென்த்தன் இருக்கும். ஓகே, ஓகே சார். சார் இந்த டிஸ்ப்ரலாப்ஸ்க்கு வந்துட்டு உளுந்து பயன்படுத்தி ஒரு சில ட்ரீட்மெண்ட் குடுக்கிறதா கேள்விப்பட்டிருக்கோம் சார். ஸோ இது வந்து எந்த மாரி செய்முறை இருக்கும்? இந்த உளுந்து சம்மந்தப்பட்டது? இது வந்து கடிவஸ்தின்னு சொல்லுவாங்க. ம். அதாவது பேஷண்ட் வந்து படுக்க வச்சுட்டு, அந்த உளுந்து மாவு ப்ரிப்பேர் பண்ணி தண்ணீல போட்டு வந்து மாவு மாரி கரைச்சுட்டு, ம். பாத்தி மாரி கட்டுவோம். ஓகே. ஆமா, ஸோ ரவுண்டா 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 பாத்தி மாரி கட்டுவோம். கட்டிட்டு, இந்த மாரி பெயின் ஆயில், ம். வலி நீக்கக்கூடிய எண்ணெய வந்து சூடு பண்ணி, அதுல வந்து அதாவது பொறுக்குற சூடு, உடம்பு பொறுக்குற சூடு, அத வந்து அதுல ஊத்துவோம். அது வந்து 30 மினிட்ஸ் அப்படியே இருக்கும். ஓகே. அது என்ன ஆகும்னா, அது வந்து உள்ள இன்டேக் அப்சர்வ் ஆகும். அப்சர்வ் ஆகும்போது அந்த டிஸ்க் புல்லாப்ஸ் பண்ண இடங்கள் வந்து ம். ரொம்ப ஈஸியா பிளட் சர்க்குலேஷன் கிடைக்கும். ஓகே. மசில்ஸ் எல்லாம் வந்து ரிலாக்ஸ் ஆகும். ஆக்டிவேட் ஆமா, ஆக்டிவேட் ஆகும். அந்த வலி நல்லா குறையும். நல்ல ஒரு ரிசல்ட் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த எண்ணெய வந்து அப்படியே எடுத்துருவாங்க. எடுத்துறலாம். எடுத்துட்டு அந்த மாவ வந்து டிஸ்போஸ் பண்ணுவாங்க. ஓகே. சூப்பர், சூப்பர். ஏன்னா இது வந்து உடம்பு தாங்கிக்கிற சூடு தான் இல்லையா? ஆமா, ஏன்னா ஆமா. நெறைய பேர் கொதிக்க எடுத்து ஊத்திட்டு எங்க சரியாகும்னு ஆமா. கேட்கறவங்க இது வந்து இருக்காங்க. ட்ரீட்மெண்ட் டாக்டர் வந்து பேஷண்ட்க்கு குடுக்குறது. ம். நம்ம ம். வீட்லலாம் இது வந்து பண்ணணும். ஓகே. பண்ணாம இருக்கிறது நல்லது. நல்லது. வீட்ல இது மாரிலாம் குரங்கு சேட்டை பண்ணக்கூடாது. ஆமா. ஏன்னா ரொம்ப சூடானா அது ரொம்ப வேற அதுவும் இன்னும் விதமான பிரச்சனை. பாதிப்ப கொண்டு வந்துரும். ஓகே, ஓகே சார். ஸோ ரொம்ப நெறைய விஷயம் தெளிவா சொன்னீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றி.